ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட ப்ளவுஸில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸை வச்சு மார்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் நம்ம வந்து 2 to 3 லைன்ஸ் வந்து பார்டர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்திங்கன்னா டயாலஜி. பிகாஸ் வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக. தென் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயினோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் கொடுக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனுக்கு நல்லா நெருக்கமாக வர மாதிரி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கும் செகண்ட் ஸ்டிச்சுக்கும் கேப் இல்லாத போல் கொடுங்க. ரெண்டு லைன் சரி த்ரெட் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூ கலரு. சாரியில் வந்து ரெட் கலர் டிசைன்ஸ் இருக்குது. அதனால் ரெட் கலர் த்ரெட் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். த்ரெட்டில் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம சரி த்ரெட்டே இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரியே பேக் லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் நல்லா நெருக்கமாக போடுங்க. இப்போ வந்து ஒரு சின்ன டிப் தான். இங்கே பாருங்கள், லைட்டாக ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நடுவில் கேப் வந்துடுச்சு. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு போடும்போது ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இந்த தேர்ட் லைன் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த செகண்ட் லைனை இப்படி நல்லா உள்ளே வந்து தள்ளி விட்டு போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு அந்த கேப் வந்து விசிபிளாக தெரியாது. இப்போ பாருங்கள், கேப் வந்து பெருசாக நமக்கு விசிபிளாக இல்லை. ரெண்டு லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லைன் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ எப்போவுமே ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். எப்போதுமே சுகர் பீட் மட்டும் ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். சுகர் பீட்க்கு நெக்ஸ்ட் லைன் 4 mm பால்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒவ்வொன்றா கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். இதே போல் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லைன் அகெயின் ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக பீட் லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த மாதிரி வந்து டியூப் பீடை நம்ம வி ஷேப்பில் கொடுக்க போகிறோம். நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே. ஸோ ஃபஸ்ட்டு போடும் போது மட்டும் இந்த பீடுக்குள்ளே இருந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. தென் வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டியூப் பீடை இன்சர்ட் பண்ணலாம். டியூப் பீடை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கிராஸாக கொண்டு வந்துட்டு அதை வந்து நல்லா டைட் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். தென் அதோடு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது பக்கத்துலேயே இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச், அதாவது 2 குட்டி லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இன்னொரு பீடை ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இங்கேயுமே டைட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும்.
இதே போல் நல்லா வி ஷேப்பில் நம்ம இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வி ஷேப் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவலாக வர மாதிரி, அதாவது உள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக வர மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நல்லா வந்து வி ஷேப்பில் கொடுத்து முடிச்சாச்சு. மேக்ஸிமம் இந்த கேப் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ப்பாக வந்திருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு பீட் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு த்ரெட்டை இந்த வி ஷேப்குள்ளே இருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட அவுட்டரில் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3mm பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன சம்கீஸ், சின்ன சைஸ் ஸ்மால் சைஸ் சம்கி எடுத்திருக்கேன். அது கூட சுகர் பீட். ஸோ இப்போ இந்த த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த குட்டி சுகர் பீடை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்கியோட ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதிலையே எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எகைன் இந்த சம்கியோட ஹோல் உள்ளேயே நம்ம வந்து எண்ணாட்கான ஸ்டிச் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இதே பேட்டர்னில் தான் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல எல்லாமே வந்து சேம் பேட்டர்ன் தான் கொடுக்க போகிறோம். த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3mm பால்ஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ எகெயின் இதுக்கு ஒரு லாக் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பீடை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சம்கி ஹோலில் நம்ம போடணும். எண்ணாட் வந்து நான் இந்த ஹோலில் விட்டு போடுற மாதிரியே போடலாம். இன்னொரு எண்ணாட் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி, ஸோ அது யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் இதுதான் மேக்ஸிமம் சேஃபாக இருக்கும். நமக்கு எங்கேயாவது த்ரெட்டு ஒரு இடத்துல கலண்டா கூட இன்னொரு இடத்துல அது ரிமூவ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எண்ணாட் அங்கேயே போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நீட்டாக பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போவே உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் இந்த கேப்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுத்துக்கலாம். சில்க் த்ரெட் வந்து ரெட் கலரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு டோட்டலாக, அதாவது ஒரு சைடு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலி 12 ஸ்ட்ராண்ட்ஸாக. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட் போடுறதுக்கு முன்னாடி நல்லா இப்படி வந்து இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து நமக்கு இங்கே எதுவும் சிக்காமல் நீட்டாக வந்து நாட் ஒர்க் விழுகும். ஸோ இப்போது இந்த ஷார்ப் எட்ஜ் வருது இல்லைங்களா, ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நல்லா வந்து எட்ஜில் அந்த கார்னரில் நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழ்ப்பக்கமாக நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். இந்த நீடிலோட ஷார்ப் எட்ஜில் ஒரே ஒரு ரொட்டேட் மட்டும் கொடுத்துக்கணும். ஒரே ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பீடுக்கும் நடுவில் நம்ம இப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். கரெக்டாக நீடியில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பிடிச்சி அந்த நீடியில் இழுங்க. கரெக்டாக வந்து அதை டச் பண்ணுற நேரத்தில் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக சுருட்டி விட்டுட்டு கீழே விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எதுவுமே வந்து த்ரெட்டு அசிங்கமாக தூக்கிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் விழும். ஸோ இதே போல் தான் நம்ம லைனாக கொடுக்க போகிறோம். இந்த நல்ல ஷார்ப்பாக வர இடத்துல எட்ஜில் இருந்து எடுங்க, இல்லைனா வந்து அந்த இடத்துல கேப் விழுற மாதிரி இருக்கும். சேம் ஒரே ஒரு ரொட்டேட், சேம் அந்த நீடிலோட ஷார்ப் எட்ஜில் வச்சுட்டு ஒரே ஒரு ரொட்டேட். அதே போல் லாஸ்ட்டாக எங்கே நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணீங்களோ அந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே போல் நீட்டாக பஞ்ச் பண்ணி கீழே இழுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்போது த்ரெட்டை வந்து இப்படி ஒரு ரொட்டேட் கொடுத்துக்கோங்க. அப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி போடுறீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து நல்லா மொட்டு மாதிரி உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இதே போல் தான் நம்ம இந்த எல்லா ஷார்ப் எட்ஜஸ்லேயுமே இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நாட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான், பட் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எப்போவுமே ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா லுக் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். ஸோ நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதே டிசைன் தான் பேக்குக்கும் ஸ்லீவுக்குமே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது பேசிக் கூட தெரியல அப்படின்னாலும் எப்படி நீடில் பிடிக்கணும் அப்படின்றதுலேருந்து ப்ரைடல் ஒர்க் பண்ணுற வரைக்கும் கிளாஸஸ் வந்து நீட்டாக, அதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக கிளியர் பண்ணி கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.